இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது 27th மண்டே. 3 வீக் ஃபுல்லாகவே நான் என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பண்ணினேன் அப்படின்றது தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மண்டே மார்னிங் தனியாக நான் பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணலை. லஞ்ச் என்ன பண்ணுறோமோ அதவே சாப்பிட்றலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொண்டக்கடலை வெஜிடபிள்ஸ்லாம் போட்ட தேங்காய் பால் சாதம் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்த கொண்டக்கடலையும் இந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிட்டேன். காலிஃப்ளவரை நல்லா தண்ணியில் கொதிக்க விட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ சூப்பரான தேங்காய் பால் சாதம், வெஜிடபிள் குருமா, காலிஃப்ளவர் ஃப்ரை. இதுதான் இன்னையோட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். இந்த வாரம் தோசை மாவு அரைக்க முடியாததுனால மோஸ்ட்லி மார்னிங் என்ன பண்ணோமோ அதே தான் லஞ்சுக்கும் சாப்பிட்டோம். 28th டியூஸ்டே. இன்றைக்கி புளியோதரை மிக்ஸ்அப் இருந்தது, ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தது. அதை தான் போட்டு சாதத்தில் மிக்ஸ் பண்ணி பண்ணியாச்சு. கீரை தொக்கு அண்ட் சப்பாத்தி. ஸோ இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட்டு சப்பாத்தி அண்ட் கீரை தொக்கு, லஞ்சு புளி சாதம். 29th வெட்னஸ்டே, தை அமாவாசையாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு சூப்பரான படையல் தான் பெரியவங்களுக்கு. பழைய மாமனாருக்கு சாமி கும்பிட்டாச்சு. என்னென்ன பண்ணினேன் அப்படின்னா, உருளைக்கிழங்கு மசியல், கேரட் பீன்ஸ் பொரியல், அவரைக்காய் கூட்டு, மிளகு ரசம், பருப்பு வடை, பயத்தம்பருப்பு பாயசம், சாதம், காய்கறிகள்லாம் போட்ட சாம்பார். இவ்வளோ டிஷ் பண்ணுவேன்னு நானே எதிர்பார்க்கல. இது ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ பண்ணுறது. சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் இது எல்லாத்தையுமே கடகடகடன்னு பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு தனியாக பண்ணலை. இதுவே சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டோம். எனக்கே ஷாக்கு இவ்வளோ நான் செஞ்சது. நெக்ஸ்ட்டு 30th தேர்ஸ்டே. இன்றைக்கி மோர் குழம்பு தான் மெயின் டிஷ்ஷு. நான் நிறையா பண்ணினேன், பாதி வழிஞ்சிருச்சு அடுப்புலையே. பீட்ரூட் பொரியல், கீரை கூட்டு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு சோளம் வேக வச்சது. நவிக்கு மோர்க்குழம்பு சாப்பிட மாட்டா அப்படின்றதுனால இதே பீட்ரூட் பொரியலில் கொஞ்சமாக மசாலா போட்டு அவளுக்கு பீட்ரூட் சாதமாக கொடுத்தாச்சு. ஃப்ரைடே நான் வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு சாட்டர்டே எல்லாம் மீதி இருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அரிஞ்சு போட்டு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக பண்ணிட்டேன். சாதம் தனியாக வச்சாச்சு. ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இருக்குது இல்லையா, அதை ரெடிமேடாக வாங்கிட்டு அதை சாதத்தில் போட்டு சூப்பராக செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மேகி வித் வெஜிடபிள்ஸ். இந்த ஃப்ரைட் ரைஸில் வந்து நவிக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அந்தளவு பிடிக்காது. இன்றைக்கி அவளுக்காக தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சும் பண்ணினது. இன்றைக்கி மார்னிங் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, அதனால் அப்படியே வச்சுட்டு போயாச்சு. பரபரப்பான இந்த லாஸ்ட் வீக்கு இப்படி தான் எனக்கு போச்சு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வாரம் தோசை மாவு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு. நெக்ஸ்ட் வீக் சண்டே ஃபஸ்ட்டு வேலையாக தோசை மாவு தான் அரைக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.